வாஷிங்டன் டிசியில் வந்து நான் ஹவ் டன் நைட் டைம் கயாக்கிங். ஸோ கயாக்கிங் பண்ணேன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃப்ளோவில் நம்மளுக்கு ஒரு போட் ராஃப்ட் கொடுத்துருவாங்க. அண்ட் யூ ஜஸ்ட் ஹேவ் டு லைக் ரோ ஆல் த வே டவுன்கிற மாதிரி அதில் தண்ணி அடிக்கும், இது அடிக்கும். இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எவர். அதே பயோலூமினசன்ஸ், தே ஆர் நாட் ஃபயர் ஃப்ளைஸ், ஆனால் தே ஆர் பயோலூமினசன்ட் க்ரீச்சர்ஸ். தே அப்படியே நடுவில் வரும், அது அப்படியே படப்படன்ட்டு ஒரு இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் டு எக்ஸ்ப்ளோர் இட். ஆக்சுவலி பார்த்தேன்னா இன்னொன்று பார்த்தேன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து மவுண்டன் டாப்க்கு போயிட்டு நைட்டில் உட்காந்துட்டு, I don't know whether it's too much possible over here right in India, but na Hawaii la vandu Mauna Kea nu mountain irukku. The mountain top it is for atmospheric physicists la anga poitu avanga vandu anga they take measurements of the sky, and you know vandu the atmosphere is so clear in the night. So anal and the stars and the sky and the atmosphere itself adoda enna idu what is the contamination they have got அப்படினு எடுப்பாங்க. அவங்க கூட நான் அப்ப இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இரவுல மலையின் உச்சியில ஹவாயில ஒரு மலையில உச்சத்துல உட்கார்ந்து யோசிச்சு இந்த விஷயங்களை அணுகிறப்போ அறிவு அல்லது மனசு எந்த அளவுக்கு விசாலம் அடையுது. அதான் ஃபர்ஸ்டே நான் சொல்லியாச்சு, பிரம்மாண்டமான இதுவே உங்களுக்கு வந்து அது மயக்கிடும். எர்த் பார்த்தேன்னா வந்து எவ்ரிபடி சீஸ் எர்த் இன் ஒன் பர்டிகுலர் வே, but ஆனா வந்து nobody realizes that the atmosphere is just like கொஞ்சம் லேயருக்கு, and what really happens is and the atmosphere keeps circulating, and ஒருத்தர் வந்து ஒரு sewage or anything அந்த மாதிரி வந்து பண்ணாங்கன்னா the next country is going to get affected by it. nobody நான் வந்து நானே இருந்தேன்னா நான் யோசிச்சிருக்க மாட்டேன். பகலில் சொல்லப்படாத பல அறிவு இரவில் சொல்லப்படுகிறது. இரவில் சொல்லப்படுகிறது. வேற என்ன சொல்லலாம், வேற என்ன எக்ஸ்பெரிமென்ட் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல நாவலே படிக்கிறோம்னா நம்மளுக்கு வந்து நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே வேற ஒரு உலகத்துக்கு போகிற மாதிரியே இருக்கும். இதே காலையில பகல்லலாம் படிக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, அந்த உலகத்துக்குள்ளே நம்ம போயிடுறோம் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. ஏன்னா ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், ஏதாவது யோசனை வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இரவில் உட்காந்து படிக்கும்போது நம்ம அந்த உலகத்தை மாறி போகிறோம். அதே மாதிரி இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கேரக்டர் படிக்கிறோம், இல்லாட்டி ஒரு படம் பார்த்துருக்கோம், ஒரு கேரக்டர் இருக்குது, அது நம்ம வந்து காலையில் ஒரு பார்க்கும்போது ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணியிருப்போம். அது வந்து நைட்டு வந்து நம்ம when we are thinking about it புது ஐடியாஸ் என்னமோ நம்மளுக்கு அந்த நைட் டைமே நம்மளுக்கு எதுவும் புதுசாக சொல்லித்தர மாதிரி இருக்கும். அந்த சேம் அபவுட் த சேம் பர்சன், அபவுட் த சேம் கேரக்டர், புது ஐடியாஸையும் புது பெர்செப்ஷனை வந்து நைட்டே நம்மளுக்கு அந்த டைம் வந்து சொல்லித்தர மாதிரியே இருக்கும். ஓகே, வேற என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம்? இரவில் வேற என்ன செய்யலாம் சார்? நார்மலாக பார்த்தீங்கன்னா டேயில் நடக்கிறது, பகலில் நடக்கிறது சரி, நைட்டில் நடக்கிறது சரி. நைட்டில் நடக்கிறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சார். ஃபார் எக்ஸாம்பிள் மழை பெய்யறது கூட, எஸ்பெஷலி இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு ஒரு 10-11 மணி வரைக்கும் மழை பெய்யும். இந்த கோஸ்டல் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெய்யும். 11 மணிக்கு மேலே அந்த சீ ப்ரீஸ் லேண்ட் ப்ரீஸ் சேஞ்சினால ஸ்டாப் ஆகிடும், பட் அந்த சாரல் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் பால்கனியில் உட்காந்து ஒரு நைட் ஒரு 11 o'clock நீட்டை நல்லா சுட ஒரு காஃபி எடுத்துகிட்டு உட்காந்துட்டு காலை வந்து அந்த பால்கனி கம்பி மேலே வச்சுட்டு அது அழுந்தாமல் இருக்க அங்கே ஒரு பில்லோ வச்சிடணும். உட்காந்து அந்த ஸ்ட்ரீட் லைட்டில் அந்த சாரல் விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து என்னென்னா நடுவில் ஒரு பெரிய ட்ராப் விழுவும். ஆமாம் அப்படியே அந்த ஸ்ட்ரீட் லைட் பண்ண அப்படியே ஒரு முத்தா அப்படியே ஒரு வைரமுத்து விழுகிற மாதிரியே இருக்கும் கொஞ்சம் தூரத்துக்கு. சூப்பராக இருக்கும் சார். செகண்ட் திங், இப்போ எதுவுமே கேரண்டி கிடையாது சார். இப்போ அவங்க சொல்கிறாங்க நான் 8 மணிக்கு நான் தூங்கிடுறேன், நான் இன்னைக்கு சொல்கிறேன் நான் 9 o'clock படுத்துறேன் சார், 5 o'clock எந்திரிச்சு காலைல 1 மணி நேரம் யோகா சொல்லுவேன். எனக்கு யாராவது 100 வயசுக்கு கேரண்டி கொடுக்க முடியுமா? எதுவுமே கேரண்டி கொடுக்க முடியாது. அப்புறம் why don't you enjoy that? ஏன் இதை ரசிங்க, இதை பாருங்க. இது வந்து it will give you more, you know, இரவில் மலைமுகட்டிலிருந்து உலகத்தை ரசித்தல், இரவில் மழையை ரசித்தல். வேற என்ன? இரவு நேரத்தில் கடல் பக்கம் இருந்தோம்னா இந்த லைட் ஹவுஸுடைய வெளிச்சம் வந்து அந்த லைட் ஒரு பக்கம் வந்து அடிச்சு அவர் மெதுவாக வந்து மீண்டும் அடிச்சு வரும். அதை ரசிப்பது என்பது மிக ரொம்ப விருப்பமாக இருக்கும். வேறு நாங்கள் காலேஜில் படிக்கும்போது சார் ஆக்சுவலாக இரவு நேரங்கள்னா ஹாஸ்டலில் சாப்பிட்டுட்டு ஒரு 8 o'clock அந்த மாதிரி வெளியில் வர்றது. அப்போ காலேஜுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஹோட்டல் இருக்கும். ஆக்சுவலாக இக்கரைக்கு அக்கறை பச்சைன்றது மாதிரி எங்கள் ஹோட்டல் ஹாஸ்டல் சாப்பாடு நல்லா இருக்காது. அப்போ ஹோட்டலில் வந்து ஒரு 5 rupeesக்கு ஒரு ஆம்லெட் சாப்பிட்டுட்டு அந்த ஹைவேல ஒரு வாக் போவோம் ஃப்ரெண்ட்ஸோட. அப்போ வந்து கான்வர்சேஷன் காலேஜ் லெவலில் ஏதாவது பேசிகிட்டே போகிறது, அந்த கான்வர்சேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி சயின்ஸ் லெவல் டெக்னிக்கல் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ வந்து நிறைய கெயின் பண்ணிப்போம் அந்த மாதிரி ஹைவேல வாக். வேற என்ன பண்ணலாம்? ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு பின்னோக்கி போனீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து பகலில் மட்டும்தான் சாதிக்க முடியும்னு சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே புரட்டி போட்டிருக்காங்க. இன்னைக்கு எல்லாமே இரவிலையும் செய்ய முடியும். இன்னும் கேட்டால் இந்த பகலா இரவான்னு தெரியாத அளவுக்கு ஆஃபீஸில் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இரவு அப்படிங்கிறது வந்து ஒரு
கவிஞன், அது ஒரு சாதாரண பாமரனுக்கு கூட இரவுங்கிறது எப்படின்னா, நான் ஏன் முதல்லேருந்தே திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, அகம் அப்படின்னு தன்னை தானே தனக்குன்னு ஒரு விஷயம் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற விஷயம். அவன் வெளியில் வந்து அங்கேருந்து ஒரு கிராமத்தில் வந்து தன்னுடைய பிரச்சனைகள், தன்னுடைய பிடிப்பு வெறுப்புகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவனுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். அந்த டைம் எதை வேணா இருக்கலாம், எதை வேணா ரசிக்கலாம், எதை வேணா அது ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கலாம். இதெல்லாம் சரி. ஆனால் பகலுடைய அந்த பசில் லைஃபை, காலைல குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்புறது, அதுங்களுக்கு ஷூ போடுறது, காலைல டிஃபன் பண்ணி கொடுக்குறது, ஹஸ்பண்ட் கிளம்பி போகிறது, வேலைக்கு போகிறது, கீரை காரமாக வர்றது, காஃபி போட்டு கொடுக்குறது, இப்படியான அந்த பசில் லைஃபை இரவில் டேலி பண்ணிட முடியுமா? அது மேட்ச் பண்ணுமா? நம்ம பசில்னு எடுத்துக்கும் பொழுது வி ஷுட் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், நம்ம எர்த் வந்து இஸ் அ ஸ்பேஸ் ஷிப். நம்ம எல்லாரும் இப்போ மூவ் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம யாருக்குமே அது உணர்றது இல்லை. பட் வி ஆர் ஆல் மூவிங் ஸ்லைட்லி வித்தவுட் நோயிங். வி ஆர் ஆல் மூவிங். நம்மளுடைய மதர் எர்த். இப்போ ஒரு விஷயம் எடுத்துக்கணும், என்னன்னு கேட்டால், ஈவன் ரிக்வேதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ திங்க் ஹிம் 127 நினைக்கிறேன், ஐ டோன்ட் ரிமெம்பர் தட் கரெக்ட்லி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டாங்க எனக்கு, அந்த உஷஸ், தட் இஸ் த டான் அண்ட் நைட், ராத்திரி, ரெண்டுமே ட்வின் சிஸ்டர்ஸுங்கிறாங்க. இது ரெண்டில் ஒன்று என்னென்னா, இரவு தான் நிறைஞ்சு இருக்கிறது. நம்மளுடைய மதர் எர்த் என்ன பண்ணுறதுன்னா, நமக்காக நம்மளை தூக்கிண்டு நம்மளை சுமந்துண்டு அந்த சன்னுக்கு முன்னாடி போய் சொயண்டு டான்ஸ் ஆடி அந்த வெளிச்சத்தை கடன் வாங்கி அப்படி கலர்ஃபுல்லாக நம்ம மேலே வாரி இறைச்சி நம்ம கால்கீழ பாருங்கும் பொழுது, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம எதுக்கு நைட்டு போகணும்? எதுக்கு விடணும்? நம்ம பூமியுடைய முயற்சிக்கே விரோதமானதுங்க. ஓகே, இரவு பகல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி முதல்ல பேசுறது ரொம்ப சிரமமான விஷயம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி எக்ஸ்பெரிமெண்டல் எபிசோட் தான். உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில் நீயா நானா இது போன்ற தலைப்புகளை பல நேரங்களில் துணிச்சலோடு எடுத்திருக்கிறது. இந்த முறையும் அந்த துணிச்சல் எடுத்ததில், முடிவு எடுத்ததில் தவறில்லைன்னு தோணுது. பியூட்டிஃபுல்லாக பேசுறீங்க. ஒரு ஸ்பெஷல் கெஸ்டோட சேர்ந்து நம்ம பேச போகிறோம். அவர் எந்த விஷயத்தையும் தனக்கென்று ஒரு பார்வையோடு கவனிக்கிறவர். இலக்கிய ரசனைகள் ஒரு பக்கம், தத்துவார்த்த சிந்தனைகள் மறுபக்கம்னு தன்னை எப்போதும் புதுப்பித்துக் கொள்ளுகிற ஒரு மனிதரோடு சேர்ந்து பயணிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு லைன் டேட் சிராப் நீயா நானா பவர்ட் பை வேனிட்டி.